ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே இங்கே நம்ம மகாலட்சுமி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். மும்பையில் இது ஒரு முக்கியமான இடம். சித்தி விநாயகர் கோயிலுக்கு அப்புறம் அதிகமாக கூட்டம் வர்றது எங்கே பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி கோயிலுக்கு தான் வருது. அவ்வளோ கூட்டம், சில நாட்கள்லாம் உள்ளவே போக முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நாங்கள் இப்போ வந்திருக்கோம், அவ்வளோ கூட்டமாக இல்லை. ஸோ ஈஸியாக உள்ளே போகலாம். போகலாம். இந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு 2-3 என்ட்ரன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்தது ஒரு முக்கியமான மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி. இது ஆர்ச் இருக்கும். ஆர்ச்சுக்குள்ளே வந்தோடனே ஒரு சின்ன கோயில் இருக்கும். கோயில் பக்கத்துலேயே நிறைய பூஜை சாமான்கள்லாம் விற்பாங்க. அப்படியே அதை வாங்கிக்கிட்டே உள்ளே போகலாம். காசு வாங்குவார்ல அவர் போட்டுக்கிறாருன்னு வச்சுக்காத. சரி சும்மா வைக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு போய் வச்சுட்டா. நம்ம ஊரில் ஐயர்லாம் போட்டு போனுங்களே, அந்த மாதிரி போய் வச்சா காசு கேட்குறாங்க. ஆனால் பைத்துக்கானுங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா நமக்கு அப்படியே ஒரு சின்ன வளைவு வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக கோயில் தெரியும். கோயிலுக்கு முன்னாடி பெருசாக பந்தல்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா நவராத்திரி இப்போ தான் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஸோ நவராத்திரிக்கெலாம் இங்கே செம்ம ஃபேமஸாக செம்ம கூட்டமாக இருந்திருக்கும். அந்த டைமில் வர மிஸ் பண்ணிட்டோம். என்னப்பா பந்தல்லாம் போட்டிருக்காங்க, ஏதாவது விசேஷமா என்ன? அதுக்கா அன்னைக்கு நம்ம வந்தப்போ பந்தல்லாம் இல்லையே, இப்போ திடீர்னு பந்தல் போட்டிருக்கானுங்க. ஓ நவராத்திரி சரி. இந்த அக்கா வண்டி தள்ளுற விதமே சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால் ஓவர்டேக் பண்ணி சைடாக அப்படியே வளைஞ்சு போயிட்டோம். என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி அக்காக்கள் கொஞ்சம் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எப்போ வேணால் கொண்டு வந்து மேலே ஏற்றிடுறாங்கப்பா. அப்புறம் போகிற வழியில் அப்படியே கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கான பூக்கள் அப்புறம் சில திங்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அது என்னென்னு தெரில. அதிகமாக நான் பார்த்துட்டு வந்து எல்லா கடையிலையும் தாமரை பூ வச்சுருந்தாங்க. தாமரை பூ மொட்டாக இருக்கும். அது அப்படியே அவங்களே கையால் ஓப்பன் பண்ணி அப்படியே பெருசாக வச்சு தண்ணியில் வச்சிடுறாங்க. அதுவெல்லாம் ஒன்றும் பூக்கலை, இவங்களே தான் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அங்கேருந்து அந்த தர்காலேருந்து பார்க்கும்போதுப்பா இந்த கோபுரம் மட்டும் தெரிஞ்சது தனியாக. ஆனால் என்ன, இந்த கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் மொபைல் அலோடு இல்லை. ஃபோட்டோ எடுத்தால் பிடிங்கி வச்சு போனுங்க. அங்கே எடுத்தோம்ல அந்த மாதிரி இங்கே எடுக்கக்கூடாது. பால் வாசனை அடிக்குது இல்லை, அப்படியே கிராஸ் பண்ணும்போது அந்த பால் ரேட்டு. அதுக்கு என்ன பண்ணுறது? ஆனால் வாசனை அருமையாக இருக்கான். செப்பல் கழட்டி விடு. இங்கே இருக்க எல்லா கடையிலுமே மாலை தொங்குது. அதே மாதிரி எங்கள் கடையில் வந்து செப்பல் விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் சொல்கிற மாதிரியே வாங்க இங்கே வந்து விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ரேக் இருக்கும் கடைசியில் வந்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ரேக்கை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு எது சேஃப்னு தோணுதோ அதை வைங்க. இங்கேண்ட வைக்கிறத விட கையை விட்டு அந்தாண்ட வச்சுருங்க. ஏன்னா போயிட்டு அவுட் அந்த பக்கமாக வருவோம்ல, ஸோ எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இன் அண்ட் அவுட் ஒரு வழியில் திருப்பி விடுவாங்க. லேடிஸ் ஒரு பக்கம், ஜென்ட்ஸ் ஒரு பக்கம். போர்டு போட்டிருக்கா, லேடிஸ் ஒரு பக்கம், ஜென்ட்ஸ் ஒரு பக்கம். போகும்போதே போட்டிருக்கானா நோ ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ இங்கே கட் பண்ணிக்கிறோம். கோயில் உள்ளே போயிட்டு அந்த அர்ச்சனை அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அப்படியே பேக் சைடு வந்தோம். பேக் சைடு வந்த உடனே இந்த காட்சி எங்களுக்கு தென்பட்டது. என்னென்னா எல்லாருமே காயின் எடுத்து பின்னாடி இந்த செவுத்து மேலே ஒட்டிகிட்ருக்காங்க. அது அவங்க நம்பிக்கை போல். எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி அந்த காயினை ஒட்டணுமா, அந்த காயின் ஒட்டிட்டு அங்கேயே இருந்துச்சுன்னா நம்ம காரியம் சக்ஸஸ் ஆகும், கீழே விழுந்துருச்சுன்னா பேட் லக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது, அது அவங்க நம்பிக்கையை பொறுத்தது. அப்புறம் நம்ம சித்தப்பாவும் அந்த காயின் ஒட்டினார். அப்புறம் ஸ்ரீதரும் காயின் ஒட்டினா. இது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு செம்ம ஜாலியாக ஒரு கேம் மாதிரி இருந்துச்சா. ஸோ அதனால் நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஃபன்னுன்றதை விட அது எப்படி சொல்கிறது, ஒட்டுமா ஒட்டாதான்னு ஒரு த்ரில்லிங்காக ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஒட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு போய் காயின் ஒட்ட போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக கேட்டுட்டு போங்க.
உங்கள் விரலில் அந்த சதை இருக்குல்ல, சதை மூலியமாக வந்து காயினை ஒட்டாதீங்க. உங்கள் கையில் இருக்க ஈரப்பதமே வந்துட்டு அந்த காயினை திருப்பி உங்கள் கை கூடவே கொண்டு வந்துடுது, அதனால் ஒட்டாது. நீங்கள் நகத்தை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நகத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம நகத்தில் ஈரப்பதம் இல்லைன்றதால அது அங்கேயே தங்கிடுது. ஸோ இது ஒரு டிப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு பக்கா ஒர்க் ஆச்சு. சாதிச்சிட்டாண்டா. நீங்கள் ஓட்டுங்கப்பா, நீங்கள் ஓட்டுங்க. தெளிவான இடத்துல ஓட்டுங்க. கையை தொடச்சிட்டு ஓட்டுங்க. ஈரமாக இருந்துச்சுன்னா உங்கள் கையில் ஒட்டிட்டு வந்துடும். அதான் நான் இப்போ ஒட்டி பார்த்தல. உங்கள் கையில் ஈரம் இருக்குது. சட்டையை நீங்கள் நல்லா தொடச்சி வச்சு இதுதான் நான் ஒட்டின காயின்ஸு. அங்கே இருக்கிற 4 காயினுமே நான் தான் ஒட்டினேன். ஒவ்வொன்றா ட்ரை பண்ணேன், ஒட்டுதானே. ஆனால் எல்லாமே பக்காவாக ஒட்டுச்சு. அப்புறம் அப்படியே அதை முடிச்சுட்டு பின்னாடி பக்கமாக கீழே வந்தோம். கீழே ஒரு கோயில் இருந்துச்சு, அங்கே சில ஸ்நாக்ஸும் விற்றுட்டு இருந்தாங்க. அதை சாப்பிட விரும்பல, அதனால் அப்படியே நாங்கள் மேலே மறுபடியும் வந்துவிட்டோம். அந்த கையில் வச்சுருக்கிறது வந்து இது ஸ்நாக்ஸு. நாங்கள் தர்காவில் வாங்கினோம். ஸ்ரீதர் கொண்டு போகிறோம்ல, அதில் வந்து தர்காவில் வாங்கின அந்த ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது. கடவுள் யாரையுமே எதையுமே பிரித்து பார்க்குறது இல்லைங்க, நம்ம தான் எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்டு சண்டை போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் எல்லா இடத்துக்கும் போங்க, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே ரசித்து பாருங்கள். உங்களுக்கு பக்தியாக இருந்துச்சுன்னா சாமி கும்பிடுங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஒரு வழியாக நாங்கள் மகாலட்சுமி கோயில் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து நாங்கள் பார்த்த முதல் விஷயமே தான் ஸ்நாக்ஸ் கடை. ஸ்நாக்ஸ் கடையில் நாங்கள் அந்த ஸ்வீட் அந்த ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து பிடிக்கணும். அப்புறம் பேடா, பாம்பேயில் ஃபேமஸாக இருக்கிறது அந்த பேடா. ஸோ அந்த பேடா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேடா வாங்குறதுக்காக கடையாக அலைஞ்சோம். ஒரு சில கடையில் பார்க்கும்போது நல்லா இல்லை அப்படின்னு தோணுச்சு, சில கடையில் பார்க்க நல்லா இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குன்னு டவுட் இருந்துச்சு. அதனால் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினோம். இந்த கடையில் நாங்கள் வாங்கினது வந்து 3 பொருட்கள். அந்த 3 பொருள் மட்டும் வாங்கிட்டு பேடா வாங்கிட்டு பாருங்கள். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பேடா கலராக இருந்துச்சு, அதனால் எங்களுக்கு சாப்பிடணுமான ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. அதனால் ஒரே ஒரு டைப்பான பேடா மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் மகாலட்சுமி கோயிலுக்கு போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ். இதில் காரில் போனால் இந்த வழியாக போகலாம், கார்லாம் உள்ளே போகும். அப்புறம் நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் இந்தியா. கேட் ஆஃப் இந்தியா வேறு, கேட்வே ஆஃப் இந்தியா. இங்கே எல்லாமே சொல்கிறது கேட் ஆஃப் இந்தியா கட்டணுங்க, ஆனால் கேட்வே ஆஃப் இந்தியா இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அதுக்கு நான் ஜஸ்ட் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதில் நம்ம கேட்வே ஆஃப் இந்தியாவை பற்றி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.